ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்ஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம். காலை சாப்பாடு நைட் சாப்பாடுனாலே என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருப்போம். ஸோ யோசிக்கிற நேரத்தில் சட்டுன்னு ஒரு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பார்க்கவே வாய் வருது பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு 5-6 பிரெட் இருந்தால் போதுங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 6 ஸ்லைஸ் பிரெட்டையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவும் மொறுமொறுன்னு நம்ம ரோஸ்ட் பண்ணிட வேண்டாம். லைட்டாக கிறிஸ்பியாக இருந்தால் போதும். இப்படி இருந்தால் தான் நமக்கு பிரெட்டை அதில் போட்ட உடனே உடஞ்சி போகாமல் அப்படியே பீஸ் கிடக்கும். ஸோ அதனால் நம்ம இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி 4 துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும்னு சொன்னால் இதை இன்னும் சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பட்டர்லேயும் ஆயிலையும் தக்காளியை மட்டும் போட்டு முதல்ல குக் பண்ணுங்கள். ஒரு 5 பல்லு பூண்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நச்சிடாதீங்க, பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. சின்னதாக கட் பண்ணி அதையும் நமக்கு தக்காளி பட்டர் ஆயிலில் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். இப்படி பண்ணும்போது அது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து குக் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும். எல்லாருக்குமே சாப்பிடணுங்கிற ஆசை வரும். வெங்காயத்தை ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குடைமிளகாய், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தேவைக்கு சால்ட்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சில்லி சாஸ் ஊற்றிருக்கேன். நான் தக்காளி போட்டிருக்கிறதுனால டொமேட்டோ சாஸ் ஊற்றலை. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆனால் மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்ல காரமாக சூப்பராக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு திகட்டலாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட விடாதீங்க. தக்காளியில் உள்ள தண்ணி தான், அதிகமாக குக் பண்ண வேண்டாம். குக் பண்ணால் இது எல்லாமே நல்லா வெந்துடும். வெந்துட்டால் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது. இப்போ பிரெட் துண்டுகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இல்லைன்னு சொன்னால் அடி பிடிச்சிரும். நல்லா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி கிண்டி விடுங்க. இது கடையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிடும்போது ஹோட்டல்லலாம் அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரெட்டாக கலர் வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலையை கட் பண்ணி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு 2 கிண்டி நல்லா ஒரு கிளறி விட்டு எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு தடவை இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் ப்ரெட்டை சும்மாவே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.